ஒவ்வொரு திராட்சை கொலையில முக்கியம் இருக்கிறார். திராட்சை பூத்ததுலேருந்து அறுவடைக்கு 100 நாள், 14 வாரம், 14 தடவை அது முக்கியம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த திராட்சை பழம் சந்தைக்கு வருது. திராட்சை கொள்ளையில் போய் பார்த்தீங்கன்னா பந்தலுக்கு கீழே கொலை தொங்குது. அதில் ஸ்ப்ரே பண்ணால் நம்ம மூஞ்சிலேயே அடிக்கும். அதில் விவசாயம் அப்படி செய்யலை. பால் பவுடர் டப்பாவை மூடியை திறந்துக்கிறாரு, அதில் தண்ணி ஊற்றிக்கிறாரு. எண்டினு, எக்கலாக்ஸு, சுமத்தியான், மாலத்தியான், பாரத்தியான், செவினு, பால்டாலு, ரோகாரு, டாட்டா ரோகாரு, நோக்ரானு, டெமக்ரானு, டைத்தேனு, ஹினோசானு, மானோக்ரட்டபாஸு, எண்டோசல்வானு, குங்குஃபு, கராத்தே எல்லாத்தையும் கொட்டி குச்சியால் ஒரு கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை கொலையில முக்கியம் இருக்கிறார். திராட்சை பூத்ததுலேருந்து அறுவடைக்கு 100 நாள், 14 வாரம், 14 தடவை அது முக்கியம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த திராட்சை பழம் சந்தைக்கு வருது. இப்போ பார்த்துக்கங்க, உங்கள் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சரி, அதனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் 15 வருஷமாக சாப்பிடலாம், நீங்களாம் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு எப்படி தெரியுது? அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே பேருந்து போகும்போது அவன் கத்துறான் கூச்சி வச்சுட்டு, திராட்சை பழம் திராட்சை பழம் திராட்சை பழம் 1/2 கிலோ 10 ரூபா, 1/2 கிலோ 10 ரூபா, 1/2 கிலோ 10 ரூபா. யாருக்கு வாங்கிட்டு போகிறோம்? குழந்தைக்கு, பேர பிள்ளைகளுக்கு, வயசானவங்களுக்கு, நோயாளிகளுக்கு, நெருக்கமான நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய சாமான் தானே யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கு இந்த விவசாயம்னா, பச்சை பறிச்சி விவசாயம் மனிதர்களை கொலையாளிகளாக ஆக்கியிருக்கு.